இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ 385 ஊராட்சி ஒன்றியங்கள் முன்னால் இன்றைக்கு மத்தியிலே ஒன்றிய அரசு ஆண்டு கொண்டிருக்க மோடி அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்ட ஏழை விவசாய கூலி தொழிலாளிகளை காப்பாற்றுவதற்காக, அது மட்டுமல்ல இது எதனால் இப்படி செய்கிறார்கள் என்பதனை எல்லாம் எடுத்து மக்களிடத்திலே செல்வதற்காகவும், அதே நேரத்தில் இந்த மக்களுக்காக போராடி அந்த திட்டத்தை மீண்டும் பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கழக தலைவர், தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தோழமை கட்சி தலைவர்களோடு கலந்து ஆலோசித்து இப்படி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக 24ஆம் தேதி காலை 10 மணி அளவில் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்றைக்கு சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் ஒன்றிய அலுவலகம் முன்னால் அயோத்தியாபட்டினம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட 32 ஊராட்சிகளில் இருந்து அந்தந்த பகுதியில் இருந்து ஏழை எளிய விவசாய கூலி தொழிலாளிகள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் முன்னால் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கமே அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த தொகையை பெற்றுத்தருவது மட்டுமல்லாமல் அந்த ஏழை கூலி விவசாயிகளுக்கு மீண்டும் அந்த வேலை வாய்ப்பை பறிபோகாமல் அந்த பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய முதலமைச்சரும் அவருடைய தோழமை கட்சி தலைவர்களும் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நிச்சயமாக வெல்வோம். வெல்வது மட்டுமல்ல, இந்த ஏழை கூலி தொழிலாளருடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருவோம் என்று முழக்குகிறோம். இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு சொல்லிருக்கீங்க, இது எப்படி சார்? எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருக்கிறது. இப்ப கனத்த குரலிலே சொல்லுகிறேன். என்ன காரணம் என்று சொன்னால், இதிலே பாதிக்கப்படுகிற மக்கள் ஏழை வேலை விவசாயி கூலி தொழிலாளர் பாதிக்கப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால், நானும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர். நாடாளுமன்றத்தில் என்ன செய்திருக்க வேண்டும்? அவர்களுடைய எம்பிக்கள் மாநிலங்களவை உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து குரல் கொடுத்திருக்க வேண்டாமா? இந்த திட்டத்தை, இந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது. இந்த சட்டத்தினால் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுவார்கள், ஏழை விவசாயிகளுடைய கூலி தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள், குரல் கொடுத்திருக்க வேண்டாமா? இந்த சட்டத்தை ஆமோதித்து அது பெயர் மாற்றத்தை தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லி வெளியே சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது நியாயமா? ஆகவே தான் அந்த பழனிசாமியுடைய தலைமை ஏற்று அந்த கட்சியில் இருக்கிற பொதுச் செயலாளர் சொல்லுகிறாரே, அதனால் நாங்கள் சொல்லுகிறோம், பழனிசாமி இதற்கு அந்த மோடி அரசாங்கத்துக்கு துணை போகிறார் என்று நாங்கள் வலுத்த குரலில் சொல்கிறோம். போடுவாங்க அப்படி போறப்ப பன்னிக்குட்டி போற மாதிரி தான் தெரியும். அது பன்னிக்குட்டி மேல ஒரு வெள்ளை துணி போட்டா எப்படி இருக்கும்? பன்னிக்குட்டி மாதிரியே தான் இந்த பழனிசாமி பன்னிக்குட்டி. இந்த பன்னிக்குட்டி பண்ற வேலை ஒழுங்காக இருந்தா நம்ம 100 நாள் வேலை பறி போகுமா? விட்டுருவோமா? இப்ப விட மாட்டோம், விட மாட்டோம். வேலையை வாங்கி கொடுப்போம். அதனால மு.க. ஸ்டாலின் நீங்க விசனப்பட வேண்டாம். உங்க அண்ணன், உங்க தம்பி விட மாட்டார். இந்த பழனிசாமி இல்ல, இந்த மாதிரி துரோகி லட்சம் பேரை சந்திக்கக்கூடிய ஒரு திறன் பெற்றவர். எதனால? உங்க ஆதரவுனால, உங்களையே சுற்றி வரக்கூடியவர். அந்த மு.க. ஸ்டாலின் ஒன்றும் நம்ம வேலையை யாராலையும் பறிக்க முடியாது. அதனால நீங்க என்னைக்கு அவருக்கு ஆதரவா இருங்க, அவருக்கு ஆதரவா இருங்க. அவ்வளவுதான். அவருக்கு ஆதரவா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்க இப்ப. ஏன்னா நீங்க ஆதரவு இருந்தா இந்த வேலை பறி போகாது. நீங்க இருந்தா இன்னும் 5 மாசம் தேர்தல், இந்த 5 மாசம் தேர்தல்ல நம்ம இருந்துட்டோம்னா அந்த வேலையை கட்டாயம் வாங்கி தர, இல்லைன்னா முடிச்சுப்போம் மனுஷன். அதை மனசுல வச்சுக்கங்க. அதை மட்டும் இல்ல, இந்த 1000 ரூபாய் பணத்தை சேர்த்து கொடுக்குறோம். இந்த 1000 ரூபாயுமே குறைக்கிறோம் மனுஷன். வராது உங்களுக்கு. எதை முடக்கம்? குழு நாங்க கட்ட வரி பணத்தை குழு. ஏமாற்றாதே, தமிழ்நாட்டு ஜனங்களை ஏமாற்றாதே, தமிழ்நாட்டு பெண்களை ஏமாற்றாதே, ஏழை கூலிகளை ஏமாற்றாதே, ஏழை விவசாய கூலிகளை ஏமாற்றாதே. மோடியே ஏழை விவசாய கூலியை ஏமாற்றாதே. நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நல்லா இருக்க மாட்ட. எங்கள் வயிற்றில் அடிச்சு நீ உருப்பட மாட்ட, நீ உருப்பட மாட்ட. பழனிசாமியே நீ உருப்பட மாட்ட. எங்க வகுத்துல அடிக்காதே, எங்க கூலியை பறிக்காதே. நீ ஒதுக்கு மோடியே, நீ ஒதுக்கு.
எங்கள் கூலி பணத்தை ஒதுக்கு, உடனே கொடு, உடனே கொடு, எங்க கூலி பணத்தை கொடு, நாங்க உழைத்த பணத்தை கொடு, நாங்க உழைத்த கூலி பணத்தை கொடு, ஏமாற்றாதே ஏமாற்றாதே. நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இங்க சிபிஐ கமிஷன் வந்திருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் பேசுறா, நீங்க எல்லாம் வெயில நிக்கிறீங்க, உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. சரியா இருக்குல்ல? உங்க கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது. அதனாலதான் இப்ப அவங்க பேசுறது அவங்க வாய்ப்ப எப்படி உங்க வேலைய 100 நாள் வேலையை மோடி பறிச்சுட்டாரோ, இந்த அடிமை பழனிசாமி பறிச்சுட்டாரோ, அப்படி அவங்க பேசுறது நான் பறிச்சுட்டேன். அவங்க வாய்ப்பை பறிச்சு நானே பேசுறேன். ஏன்னா நான் பேசுற கருத்தும் அவங்க பேசுற கருத்தும் ஒண்ணுதான். அப்படின்னா அந்த கருத்து என்ன? 100 நாள் வேலையை எப்படி இந்த மோடியும் பழனிசாமி சேர்ந்து ஒழிக்கிறாங்க, அதுதான். அதை சொல்றதுக்கு தான் இந்த கூட்டம். இது இப்படி தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்காரு, திமுக தலைவரே, இன்றைக்கு இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணுங்கன்னு எங்களுக்கு உத்தரவிட்டார். உத்தரவிட்டது மட்டுமல்ல, எடுத்து சொல்லுங்க. இந்த தமிழ்நாட்டு ஏழை விவசாயிகள் வயிற்றிலே, ஏழை விவசாயிகள் தொழிலாளர் வயிற்றில் அடிக்கிறத நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். தைரியமா இருக்கு சொல்லு. நான் அண்ணன் இருக்கிற தளபதி மு.க. ஸ்டாலின் இருக்கிறேன், காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்காகத்தான் உங்களை கூப்பிட்டு சொல்றோம். என்ன நடந்ததுன்னு சொல்றேன் கேளுங்க. இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு வந்து 2005 2004 மன்மோகன் சிங் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அப்படியே வெளிப்படையா சொல்றவங்களுக்கு மன்மோகன் சிங். அப்ப திமுக, அப்ப கலைஞர், முத்தமிழர் கலைஞர் இருக்கார், அந்த ஆட்சியில பங்கு பெற்று அங்க நம்ம அமைச்சர்கள் அங்க இருக்காங்க. இதுல காங்கிரஸ் ஆட்சி, டெல்லியில காங்கிரஸ் ஆட்சி, மன்மோகன் சிங் இருக்காரு. அதுல திமுக அமைச்சர்கள் அங்க கலைஞரை கேட்டு இடம்பெற்று அப்ப போய் சொல்றாரு. யாரு? கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஏழை விவசாயிங்க பாவம், வயசானவங்க. இப்போ மறுபடியும் ஒரு கதை மறுபடியும் சொல்றேன். இதை முன்ன மாதிரி தாய்மார்கள்லாம் ரொம்பவும் ஏழ்மையில் இருக்காங்க. அவங்களுக்கு வீட்டில் வந்து முடங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வேலை விவசாயிகளுக்காக கூலி வேலை செஞ்சு அந்த ஏரியெல்லாம் கொஞ்சம் சுத்தப்படுத்திக்கிட்டா அந்த தண்ணியும், ஏரியில தண்ணியும் குளமூத்துக்கு தண்ணி நிற்கும், கிணத்துக்கு தண்ணி வரும், விவசாயம் நல்லா இருக்கும். ஆக இந்த புல்லு முளைச்சி பூண்டு முளைச்சி இருக்கிறதுக்கு பதிலாக இவங்கெல்லாம் சுத்தப்படுத்தி விட்டு நம்ம பணம் வாங்கி தரலாம், அது கூலி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மன்மோகன் சிங் கிட்ட கலைஞர் சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொன்னாரு? சரி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அறிவிச்சு இந்த 100 நாள் வேலையை அறிவிக்கிறார். 100 நாள் வேலையை அறிவிச்சு 100% இந்த சென்ட்ரல் மத்திய அரசு நாங்கள் பணம் தரோம், அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி அதுதான் இன்னைய ஒன்று நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும். இப்ப மோடி மாறி வந்து உடனே இதை படிப்படியா குறைக்கணும்னு சொல்லி தான் அப்ப உங்களுக்கு எல்லாம் 100 நாள் வேலை கிடைச்சது. இப்ப படிப்படியா பார்த்தீங்கன்னா 20 நாள் 30 நாள் வேலையை குறைச்சிட்டு, அது மட்டும் இல்ல சம்பளத்தையும் கொடுக்கறது நிறுத்திட்டாரு மத்திய அரசு. அதையும் மீறி இப்ப நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவரால் முடிஞ்சதை இன்னைக்கு உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கிறார் ஓரளவுக்கு. ஆனால் அந்த நிதியும் கொடுக்கறதில்ல, நிதியை கொடுக்கறதில்ல, நிதி வராத உங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. அப்ப வேலையும் 100 நாள் கொடுக்காதங்கிறாங்க. அது சரி. இப்படி அதையும் மீறி இங்க இருக்க என்ன பண்ணாருன்னா, இப்ப ஒரு சட்டத்தையே போட்டா மனுஷன் யாரு? மோடி ஒரு சட்டத்தையே போட்டு இந்த 100 நாள் வேலையை முடக்கணுங்கிறதுக்காக என்னன்னா, அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க இங்கதான் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு முதல் மாநிலம் சொன்னா அது திமுக தமிழ்நாடு. அதுல வந்து பொருளாதாரத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்படி நம்ம எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு மாசம் சம்பளம் வர வர கொஞ்சம் வர 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 கொஞ்சம் வாழ்க்கை ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே இல்லாத வீட்டுல போய் இடிச்சு போய் உட்காந்துருந்தா நமக்கு என்ன வரப்போகுது? அந்த காசு வந்துன்னா நமக்கு வேற பிள்ளைங்களுக்கு ஏதாவது மிட்டாய் வாங்கி தரலாம், அந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி தரலாம், ஏதாவது வெத்தலை பாக்கு வாங்கி போடலாம், பயிர போடுறவங்க பயிர போடலாம். அதில் ஏதாவது சிரிக்குது. ஏன்னா அந்த மருமூர் கிடத்துல 2 போடா வந்து வாங்கி இந்த கிழங்கு எடுத்து சாப்பிடலாம்னா பழனிசாமி வச்சுக்கலாம். வர பின்னாடி இதெல்லாம் அப்பப்போ சொல்லி ஆகணும் பழனிசாமியா. அப்போ இந்த மோடிக்கு என்ன ஆச்சுன்னா, இங்கே விட பஞ்சாப்ல இருக்காங்கல்ல,
நார்த் இந்தியன்ஸ் இந்திக்காரன்னு சொல்றோம்ல, அவங்க இங்க வராங்க, இங்க வேலை செய்ய வராங்க. இப்ப என்ன நினைச்சா இதை முடக்கிட்டா அவங்களும் இங்க வர மாட்டாங்க, இங்க இருக்கும் அங்க போட்டோம், இங்க இருக்கும் அங்க போடுவோம். தமிழ்நாடுல நம்ம மண்ணு தமிழ் மண்ணுல நம்ம போவோமா? உழைக்கக்கூடியவங்கல்ல, நம்ம உழைக்கிறதுக்கு தானே கூலி கேட்கிறோம், சும்மா கேட்கறல்ல. அதனால அதெல்லாம் நடக்காதையா, இந்த சட்டத்தை திரும்ப பெறுன்னு சொல்லி நாங்கள் நாடாளுமன்றத்தெல்லாம் போட்டி போட்டு அதை விடிய வருவோம். அந்த சட்டம் நிறைவேற்றுற போது நாங்கள் எப்படி உங்களுக்கு தெரியும், அந்த சட்டம் நிறைவேற்றும் போது அன்னைக்கு விடிய நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மற்றும் தோழமை கட்சிகளாக இருக்கிறோம். அவன் இந்த எடப்பாடி பழனிசாமி கூட்டாங்க ஒரு 10 பேர் எம்பி இருக்காங்க, அவங்க இதெல்லாம் இந்த சட்டத்துக்கு ஆதரவு வெளியிட்டாங்க. இது இந்த வேலைக்கு உங்களுக்கு முடக்கிறத அதை ஆகிறது. ஆனா இந்த பேர் வந்து காந்தி பேர். காந்தி வந்து சுதந்திரத்துக்காக பட்டது உங்களுக்கு தெரியும். காந்தி பேரை எடுக்கிறதுக்காக ஜீராம்ஜின்னு பேர் வைக்கிறான். இந்த பேரை என்னமோ வச்சு ஒழிஞ்சுக்க. ஆனா எங்க முகத்தில் அடிக்காத சொல்றோம், நீ நாச்சமா போவாதரா மோடியே, நீ ஏன்டா இப்படி பண்ற, நாங்க பௌத்துக்கு தானா செஞ்சோம், நீ அடிக்கிற கொள்ளைய பணம் கேட்கிறோமா? இல்ல பழனிசாமி லட்சம் கோடி வச்சிருக்கிறீங்க, அதுல அந்த ஏழை ஜனங்களுக்கு பிரிச்சு கொடுனா கேட்கிறோம். நாங்க காலையில இருந்து வேவாத வெயில்ல அந்த ஏரியில முக்காடு போட்டு வேலை செய்யறோம், அதுக்கு கூலி கொடுறானா நீங்க அதை வேணாம் முடக்கிறீங்களே, எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்கத்தான் இது உங்ககிட்ட சொல்லதான் இது தளபதி கூட்டம் போட்டுருந்தார். இது மட்டுமா, இந்த 100 நாள் வேலைக்கு என்ன பண்ணலாம், பொருளாதாரத்தில் முன்னேறிய மாநிலத்துக்கு பணம் இல்லைத்தான். இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் முதன்மையான மாநிலம் சொன்னா அது தமிழ்நாடு. அது மு.க. ஸ்டாலின் ஆற்றக்கூடிய தமிழ்நாடு. இது நான் சொல்றேன் நினைச்சதாங்க, அந்த ஆள் மோடி ஆகல, அந்த ஆட்சியிலே நீ பார்த்துட்டு இந்தியாவில் இருக்கிற மாநிலத்துல முதல் மாநிலம் பொருளாதாரத்தில் வளர்ந்த மாநிலம் இந்த தமிழ்நாடு. பொருளாதாரத்தில் எப்படி வளர்ந்தது, இப்படி அடித்திட்ட மக்களுக்கெல்லாம் கை கொடுத்து வரணும். இப்போ நம்ம இப்போ 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை ஒரு இது கேட்க வீட்டில் இருக்கிறவங்க காலையில் இருந்து 5 மணி 4 மணிக்கு இருந்திருக்கிறோம் கிராமத்தில். கேட்குதில்ல சரியா? ஏவா கேட்குதா மையா? உங்க வீட்டில் உட்காந்துக்கிறதுக்கு நாம் அங்கே போய் புல்லு கொடுக்குறோம், மண் வெட்டுறோம், ஆற்று போச்சுன்னா அதை மண்ணை வெட்டுறோம். சும்மாவா கேட்குறோம்? இல்லை சும்மா கேட்குறோமா? அதை வாங்கிட்டு தானே, வேலையை வாங்கிட்டு தானே வரான போடி, அதை சென்டால கொடுக்குறானே யார் இந்த மோடி? நீ உருப்பிடுவியா? ஏன்னா பழனிசாமி நீ பாலா போக மாட்ட, நாசமா போக மாட்ட, எங்க வகுத்துல அடிக்கிறிய, ஓட்டுக்கிற உரிமையிலேயே நீ வந்துருவியா? அதுக்கு இங்கே நம்ம ஒரு இளம வர்றது இந்த பழனிசாமிக்கு ஒத்து. நீ இந்த கல்யாணத்தில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மோளம் அடிப்பா, ஒருத்தர் உப்பு ஊதுவாங்க, ஒருத்தர் சைந்தப்பா. இதுக்கு யாரு? இங்க இருக்க இளங்கோவன் பிள்ளைகளே செல்லு இதை புடிஞ்சு திங்கிறாங்களே. ஆக அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை தளபதி அடிச்சாரு. இந்த தளபதி அறிவிக்கிறாருன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டத்தை உணர்ந்தவரும் நீங்க புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு வந்து சொல்லுவோம், நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம், ஸ்டாலின் தான் ஆட்சியில் இருக்கு, அதனால உங்க வேலை நிற்கிறோம். அது வந்து மத்திய அரசாங்கம் அவங்க கொடுக்க வேண்டியது மோடி நிறுத்திட்டபடி அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் உங்களை கூப்பிட்டுறோம். நீங்க புரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு கௌரவம் உங்களை காப்பாற்ற உங்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் இருக்குன்னு சொன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம். விஜயகுமார், ரத்னவேலு, விடுதலை சிறுத்தை சேர்ந்த நண்பர்கள் எல்லாம், கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர்கள் எல்லாம் இங்க வந்திருக்குன்னு சொன்னா எதுக்காக? காங்கிரஸ் வந்து அவங்க ஆட்சி காலத்துல கொடுத்தது முன்னே சொன்னாங்க அவங்களுக்கும். ஆனா இத்தனையும் இந்த பழனிசாமி இருந்தாலும் ஒரு நாள் ஊருக்காரலாம் வச்சுக்க, மோடி விட்டு கண்ணில் விட்டு வந்து இருந்தாலும் பதவிக்கு அந்த நீங்க பார்த்துருப்பீங்க கலைஞர் கொடுத்த டிவியிலேயே இந்த பழனிசாமி எப்படி ஆட்சி கொடுத்தாங்க தெரியுமா? அந்த அம்மாவை சாவடித்தாங்க. ஜெயலலிதாவுக்கு
ஓட்டு அந்த அம்மாவை சாவடிச்சாங்க. உடனே சென்னைக்கு பக்கத்தில் மாமல்லபுரத்தில் கோவத்தூர் அங்கே இருக்க எம்எல்ஏ எல்லாம் கூட்டி போய் ஆட விட்டாங்க, பாட விட்டாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, ஆட விட்டாங்க, பாட விட்டாங்க. தீரு பிராஞ்சினை மிதந்தாங்க. நான் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், என் மேல கேஸ் போட்டு நான் பார்த்துக்கிறேன். உண்மையை தான் சொல்றேன், என்கிட்ட வீடியோவில் இருக்கு. அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின், நமக்காக உதயநிதி ஸ்டாலின் எப்படி எல்லாம் இருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஆகவே அவங்க 2 பேருக்கு கொள்ளும் நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இந்த 100 நாள் வேலை கட்டாயம் நமக்கு கிடைத்தே தீரும். ஆனால் அதற்கு உங்களுடைய ஆதரவு தாருங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்க மட்டுமில்லை, மீண்டும் ஒரு முறை கோஷம் போடுறோம். ஒரு 2 நிமிஷம். அப்பதான் பழனிசாமி காருக்கு போகணும். பழனிசாமி காருக்கு போறோம். கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், பழனிசாமி கண்டிக்கிறோம். துரோகியே, துரோகியே, பழனிசாமி துரோகியே, எங்களுக்கு துரோகம் செய்யாதே, செய்யாதே. ஏழை வயிற்றில் அடிக்காதே, அடிக்காதே. ஏழை வயிற்றில் அடிக்காதே, அடிக்காதே. துணை போகாதே, துணை போகாதே. மோடிக்கு துணை போகாதே, துரோகிக்கு துணை போகாதே. பழனிசாமி, பழனிசாமி, நீ பாலாய் போவாய், பாலாய் போவாய். எங்க வயிற்றில் அடிச்சா நீ நாசமா போவாய். எங்கள் வயிற்றில் அடிக்க அடிக்க நீ நாசமா போவாய். பழனிசாமியே, பழனிசாமியே, எங்கள் 100 நாள் வேலை வாய்ப்பை பறிக்காதே, பறிக்காதே, பறிக்காதே. எங்கள் 100 நாள் வேலை வாய்ப்பை பறிக்காதே. மோடியே, மோடியே, 100 நாள் வேலை வாய்ப்பை பறிக்காதே. 100 நாள் வேலை வாய்ப்பை பறிக்காதே. பழனிசாமியே, பழனிசாமியே, துரோகம் செய்யாதே, துரோகம் செய்யாதே. ஏழை விவசாயி வயிற்றில் அடிக்காதே. ஏழை கூலி விவசாயிகள் வயிற்றில் அடிக்காது. அந்த மகளிர் உரிமை தொகை மாதம் 1000, 5 பவுனுக்குள்ள நகை கடன் தள்ளுபடி, மகளிர் குழுக்கள் கடன் தள்ளுபடி, பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், நம்மை காக்கும் 48, இல்லம் தேடி மருத்துவம், வயதான முதியவர்களுக்கு இலவச பேருந்து பயணம், இப்படி எண்ணற்ற ஏற்றினார்கள். மின்சார கட்டணத்தை ஏற்றினார்கள். குழந்தைகள் பால் குடிக்கக்கூடிய அந்த பால் கட்டணத்தை கூட உயர்த்தினார்கள். மாண்புமிகு முதல்வர் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் மக்கள் மீது எந்த சுமையும் சுமத்தாமல் 100 நாள் வேலைக்கு அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு. யாருக்காவது இது போல மக்கள் பயனடைகிற ஒரு 1000 திட்டத்தை நிறைவேற்றினார்களா என்றால் இல்லை. மக்கள் மேல வரியும் மக்கள் மேல சுமையும் தான் சுமைத்தினார்களா ஒழிய நமக்கு எந்த திட்டத்தையும் நமக்கு அறிவிக்கவில்லை. இப்பொழுது தேர்தல் நேரம் வந்த பின்பு 3 மத்திய மந்திரிகளை இங்கே அனுப்பியிருக்கிறார்.